இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ரூத்தின் புத்தகம் 2:2. மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே ரூத்தோட கதை நல்லாவே தெரியும். ரூத்தோட புத்தகத்தில் மொத்தமே 4 அதிகாரம் தான் இருக்கும். ஆனால் இந்த 4 அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும், அதாவது செயல் நோக்கமாக இருக்கும். அப்படி தான் இந்த வசனமும். எல்லாத்தையும் இழந்து போன ரூத் அதுவே நினச்சி அப்படியேவும் உட்கார்ந்து போகாமல், தவறான முடிவையும் எடுக்காமல், தற்கொலைக்கு முயற்சியும் செய்யாமல், இனிமேல் நம்ம வாழ்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்து, நான் வயல்வெளிக்கு போகிறேன், அங்கே எனக்கு யாராச்சும் உதவி செய்வாங்களான்னு பார்க்குறேன்னு சொல்கிறா. ரூத்துக்கு கணவனும் இல்லை, பிள்ளையும் இல்லை, சாப்பாட்டுக்கு வழியும் இல்லை. எல்லாத்தையும் இழந்து ரோட்டுக்கே வந்தாச்சு. ரூத்தோட நிலைமையில் நாம் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இனிமேல் நம்ம எதுக்கு வாழணும்னு யோசிப்போம், தவறான முடிவுகளை தேர்ந்தெடுப்போம். ரூத்தின் புத்தகம் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் நேர்மையான வழியில் விடாமுயற்சி செய்கிறது. எவ்வளவு நம்ம தோற்று போனாலும், தாழ்த்தப்பட்டாலும், இழந்து போனாலும் நேர் வழியில் நம்ம விடாமுயற்சி செய்யணும். ஏன்னா நீதியுள்ள தேவன் அவளோட நேர்மையான குணங்களை பார்த்தாரு, நேர்மையான வேலையை பார்த்தாரு, நேர்மையான விடாமுயற்சியை பார்த்தாரு. ரூத் காலையிலேருந்து சாயங்காலம் ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு கதிர்களாக பொறுக்கினான். அவளுக்கு கண்டிப்பாக டயர்டாயிருக்கும். ஒவ்வொரு கதிர்களாக சேகரிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனாலும் அவள் முயற்சி செஞ்சதை கைவிடலை. கடவுள் நமக்கு ஒரு வழியை காட்டும்போது அந்த வழியில் இவ்வளோ கஷ்டமாக நம்ம யோசிக்கலை. அந்த வழியை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டா. இது அத்தனையும் பார்த்த தேவன் அவள் நினச்சி கூட பார்க்க முடியாத உயரத்தில் வாழ வச்சார். அப்போது கடவுள் அவரை மட்டும் நம்ம நினைக்கிறோமா, டெய்லி ப்ரேயர் பண்ணுறோமான்னு மட்டுமே பார்க்குறதில்ல, நேர்மையான வழியில் நாம் நடக்கிறோமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எவ்வளவு நம்ம தோற்று போனாலும், கீழே தள்ளப்பட்டாலும், கடவுள் நமக்கு காமிக்கிற நேர்மையான வழியில் நம்ம விடாமுயற்சி செஞ்சுட்டே இருக்கும்போது தேவன் ஒரு நாள் நம்மளையும் உயர்வான இடத்துல வைப்பார். ஆமேன்.